பிரைஸ் தி லார்ட். மீட்பெரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் என்ற அன்பின் வாழ்த்துக்கள். சங்கீத புஸ்தகம் 126 சங்கீதம் 3வது வசனம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். அல்லேலூயா. ஆம், இந்த அருமையான நாளில் கூட ஆண்டோடைய விலையேறி பெற்ற ஒரு ஆசீர்வாதம் நமக்கு ஒரு அற்புதமாக கர்த்தர் மாற பண்ணியிருக்கிறார். இன்றைய தினத்தில் நிறைய பேர் என்ன நினச்சிட்டு உட்காந்துருக்காங்க, யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னால் உடனே எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல் நல்லா ஆக்கிடுச்சு, இந்த மெடிசன் நல்லா ஆயிடுச்சு, யாராவது உதவி செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் உடனே எனக்கு இவங்க தான் எனக்கு கடவுள் மாதிரி அப்படின்வாங்க, இவங்க தான் எனக்கு தெய்வம், இவங்க தான் எனக்கு எல்லாமே அப்படின்வாங்க. ஆனால் நிறைய இடத்துல பார்க்குறோம், ஒரு வேளை சாப்பாடு கொடுத்தவங்களையும் இவங்க தான் எனக்கு முக்கியம். நமக்கு எல்லா விதத்துலேயுமே சப்போர்ட்டாக தயவு பாராட்டுறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா கர்த்தர் மட்டும்தான். நம்ம மெடிசன் சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்க, அந்த மெடிசனில் கிருபை கடந்து வரணும். அந்த மெடிசனில் கிருபை கடக்கலை, நமக்கு உதவி செய்யலை, அந்த கிருபை அந்த மெடிசனில் வரலை அப்படின்னா அடுத்த இன்னும் ஹை லெவல் இருக்கிற மெடிசன் சாப்பிட வேண்டியதாகிடும். அதனால் நம்ம எல்லா இடத்துலையும் தயவு பாராட்ட வேண்டும், எல்லா இடத்துலையும் நம்ம அன்பு பாராட்ட வேண்டும். இந்த தினத்தில் நிறைய பேர் நினச்சிட்டு உட்காந்துருக்குறோம், எனக்கு இவர்கள் உதவி செய்தார்கள், அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. கர்த்தர் நமக்கு ஒரு அற்புதம் செய்தார், அவ்வளோதான். எனக்கு இவங்க நல்ல ஒரு அற்புதமாக இருந்துச்சு அப்படிலாம் நினைக்கவே கூடாது. எலியா காக்காவுக்கு ஒரு பெரிய சிலை வச்சார், அப்படியே எதுவும் கிடையாது. இல்லை, இன்றைக்கி தினத்தில் நிறைய பேர் என்ன நினச்சிட்டு உட்காந்துருக்காங்க, அவங்களையே ஒரு பெரிய லெவலில் மாற்றணும்னு நினச்சிட்டு உட்காந்துருக்காங்க. ஆனால் இங்கே வசனம் சொல்லிக்கிறது, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். அல்லேலூயா. கர்த்தர் தான் உங்களுக்கு, கர்த்தர் மட்டும்தான். இந்த உலகத்தில் நம்மை ரட்சிப்பதற்கு ஒரே ஒரு பாத்திரம் ஆண்டவர் மட்டும்தான். அவரால் தான் நமக்கு ரட்சிப்பு இருக்கிறது, அவரால் தான் நமக்கு கிருபை இருக்கிறது. அநேக ஸ்தோத்திரத்தில் கிருபை பெருகுமே தவிர அந்த கிருபை முதலாவது நமக்கு யார் கொடுக்குறாரு அப்படின்னா கர்த்தர் தான் கொடுக்குறார். அதே மாதிரி இந்த தினத்தில் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கதாக எல்லா விதத்திலையும் எனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்தார், ஏசப்பா எனக்கு உதவி செய்தார் என்ற ஒரு அழகான ஒரு மகிமுள்ள வார்த்தையை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. இந்த இடத்துல ஏசு எனக்கு அற்புதம் செய்தார்னு சொல்லுங்கள். நீங்கள் ஒரு ஸ்டாஃபாக இருக்கிறீங்களா, அந்த இடத்துல எது ஹை போஸ்டிங்கோ எனக்கு அந்த போஸ்டிங் ஏசப்பா கொடுப்பார். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், எனக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார், எனக்கு எனக்கு எனக்குன்னு சொல்லி போட்டு நீங்கள் பேசுங்க, உற்சாகமாக செய்யுங்க. நான் பெரிய ஆள் ஆகும்போது என்கிட்ட வேலை செய்கிறவங்கள நான் நிறைய சம்பளம் கொடுப்பேன், என் வேலை செய்கிறவங்களுடைய குடும்பத்தை கவனிப்பேன், அவங்களுக்கு நான் ஆசீர்வாதத்தால் நிரப்புவேன், நல்லா சொல்லுவேங்க. ஏன் அப்படின்னா கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்தார். இந்த நாட்களில் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு சேலரி கம்மியாக இருக்கா, இல்லை கையில் இப்போ பணமே இல்லாமல் இருக்கா, நீங்கள் ஆண்டவர்கிட்ட அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த அறிக்கையிடுங்க. அறிக்கையிடுறதுனால ஒரு பெரிய ஒரு ஆற்றல் பிறக்கும். கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லுங்கள். கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை அற்புதங்களாக அதிசயங்களாக செய்தார் என்று சொல்லுங்கள். நம்ம எந்த அளவுக்கு அறிக்கையிடுகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஆசீர்வாதங்களை தேவன் அள்ளி கொடுப்பார். அவருடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஓரமாய் வருவதற்காக அல்ல, நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக அநேகருக்கு அது பலனடைய அற்புதங்களாகவும் அதிசயங்களாகவும் மாறுவதற்கு கர்த்தர் அருள் புரிகிறார். அதனால தான் இந்த இடத்துல அழகாக சொல்லப்படுகிறது, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். உங்களுக்கு சொல்கிறேன், நான் இயேசுவின் நாமத்தினால நிறைய இடங்களை நான் பார்த்துருக்கிறேன். எனக்கெல்லாம் அந்த ஊழியத்தின் பாதையில் எவ்வளவோ சூழல்கள் வந்த போதிலும் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறவங்க அகென்ஸ்டாக ஆனது உண்டு, அகென்ஸ்டாக இருக்கிறவங்க சப்போர்ட் ஆனது உண்டு. எல்லா விதத்துலேயும் அவருடைய கிருபை தான் எனக்கு பாதுகாப்பாக இருந்தது. ஸோ நீங்கள் அந்த அன்பான தெய்வத்தை சந்தோஷமாக நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க, கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்தார், கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்தார். எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் ஆண்டோடைய அன்பை விட்டு தூரமாக போனாங்க, ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்தாமல் ஓய்வு நாள் அசிட்ட பண்ணாங்க. அந்த ஓய்வு நாள் அசிட்ட பண்ணது நிமித்தமாக அவங்களுடைய குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு அவல நிலை கடந்து வந்தது. அவங்க கர்த்தருக்கென்று கொடுக்கக்கூடியவர்கள் தான், ஆனால் ஓய்வு நாளை அசிட்ட பண்ணிட்டாங்க. நிறைய விஷயங்களில் அவங்களுக்கு பிடித்த சபைகளுக்கு நேராக போனாங்க. அவங்களுக்கு எந்த சபை பிடிச்சிருக்கோ அந்த சபைக்கு போனாங்க. நன்மையை பார்க்க முடியாது. அவங்க எங்கே உருவாக்கப்பட்டாங்களோ அங்கே தான் இருக்கணும்.
ரோட்டில் போகிறவங்கலாம் அம்மா கிடையாது, ரோட்டில் போகிறவங்கலாம் அப்பா கிடையாது. அவங்கவுங்க பேரண்ட்ஸ் மட்டும்தான் அப்பா அம்மா. அதே போல் எல்லா சபையும் நமக்கு சபை கிடையாது. நாம் எங்கே உருவாக்கப்பட்டோமோ, எங்கே இருக்கிறோமோ, அங்கே இருக்கும்போது கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லி நீங்கள் சொல்லி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வாலே கிடையாது, நீங்கள் தான் தலை. நீங்கள் கீழே கிடையாது, நீங்கள் தான் மேல். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களாய் மாற பண்ணும். பரிசுத்த அன்பு தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த சங்கீத புஸ்தகம் 126 சங்கீதம் 3வது வசனத்தின் பிரகாரமாய் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்ற வார்த்தையின் பிரகாரமாய் இயேசுவின் நாமத்தினால் இதை சொல்லுகிற ஒவ்வொருத்தருக்கும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யுங்கப்பான்ட்டு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன்.